விக்கிற விலைக்கு யாருங்க தங்க செயின் போடுறா? எல்லாருமே கவரிங் செயின் தான் போடுறோம். அப்படி போடுற செயின் 6 மாசத்துலயே கருத்து போயிருது. சோ பாலிஷ் பண்ண கஷ்டப்பட்டுட்டு போய் தூக்கி போட்டுறோம். இனிமேல் தூக்கி போட அவசியமே இல்லைங்க. நான் சொல்ற 2 பொருளை வச்சு சூப்பரா இந்த மாதிரி புத்தம் புதுசா தங்க செயின் மாதிரி உங்க பழைய செயினை ஜொலிக்க செய்யலாம். வாங்க. இதுல ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எங்க ஆத்தா வீட்டுல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லைங்க. இதுல பாத்தீங்கன்னா என்னோட கவரிங் செயின் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின செயினை எடுத்து பார்த்தேங்க. வெளியில ஃபங்க்ஷன் போலான்னு பார்த்தா ரொம்பவே கருப்பா இருந்தது. சரி, நான் சூப்பரான ஒரு 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் பாலிஷ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சக்சஸா இருந்தது. அதான் உங்களோட நான் ஷேர் பண்றேன். இப்போ இதுல நம்ம முதல்ல சேர்க்கக்கூடிய பொருள் எலுமிச்சம்பழம் தாங்க. அரை எலுமிச்சம்பழம் மட்டும் போதும் ஒரு செயினுக்கு. இதை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஒரு பவுல்ல வந்து நல்லா ஊற வச்சிருங்க. இதுல உள்ள அழுக்கு எல்லாம் வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் எலுமிச்சம்பழத்துல உள்ளது எடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து ஹாட் வாட்டர் சுடு தண்ணி நீங்க வச்சுக்கோங்க. 1 டம்ளர் மட்டும் இதுல சேர்த்துக்கங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்ப சோடா. இது ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் இதுல சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அழுக்கு ரிமூவ் பண்ணிரும். இருந்தாலும் நம்ம இடையில உள்ள கேப்ல உள்ள அழுக்கு போறதுக்காக க்ளோஸ்அப் ஆர் கோல்கேட் வந்து லைட்டா வந்து பிரஷ் பண்ணி கொடுத்துட்டு நல்ல தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்து பாத்தீங்கன்னா உங்க கருத்து போன கவரிங் செயின் புத்தம் புதுசா புது செயின் போல மாறிடும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.